டிஎம்கேக்கே திருப்பி இல்லைங்க, அது எப்படிங்க கொடுப்பாங்க? நல்லா அரசியல்வாதி ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது. எந்த விஜயம் இருந்தாலும் சரி, யார் அளவுகோல் கை நீட்டி பேச வந்து எல்லாரும் பேசுவாங்க. அது மேனேஜர்ஸா எல்லாருக்குமே கை நீட்டி பேச வந்துடும். ஆனால் இறங்கி வந்து அடிக்கிறது, சேலை பிடிச்சி உருவுறது, முடிவை பிடிச்சி இழுக்கிறது, இது வெயிட் தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து திமுகவுடைய கலாச்சாரம். அது இவங்க சொன்னால் கலைஞ்சிட முடியுமா என்ன? அது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எப்படிங்க அது பண்ண முடியும்? அது சீரியல் பார்க்குறதோட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து இப்போ லைவாக இது சட்டமன்றத்து நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கிறார் விஜய். வந்து இது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறார். வந்து பேசுகிறதுக்கு தான் அங்கே மன்றம். அது பொதுமக்களுடைய குறைகளை பேசுகிறதுக்கு தான் அது சட்டமன்றம். இவங்களுடைய சண்டை போடுறதுக்காக அது சட்டமன்றம் கிடையாது. அது வெளியில் வெளியில் சண்டை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சட்டமன்றத்தில் போய் சண்டை போடுறது தப்பு. அது நல்ல சபாநாயகர், நல்லா கொடுக்குறாரு. 2 பேருக்கும் சமமாக எல்லா கட்சிக்குமே சமமாக கொடுக்குறாரு. எதிர்கட்சி என்ற பொறுப்பாக இருந்து அவங்க வந்து பணியாற்றணும், மக்களுக்காக பணியாற்றணும். விஜய் ஆட்சி நல்லா இருக்குது. இன்னும் 5 வருஷம் நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த கேஸ் மானியம்லாம் வந்து அதான் தரேன்றார். 6 சிலிண்டர் 3 இப்போ இருக்கிற இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து அவர் 3 கொடுக்குறான்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனிச்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நல்லா இன்னும் நடத்துவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாமே தெரியணும்ல, அதனுடைய நெளிவு சுழலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட இது பண்ணுவாங்க. அதுல வந்து உங்களோட எதிர்கட்சி வந்து கரெக்டா முறையா தான் வைக்கிறாங்களா, இல்ல வேணும்னே பேசுற மாதிரி ஏதாவது இருக்கா? வேணும்னே தான் பேசி அராஜகம் பண்றாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு காலத்துல ஆளுங்கட்சியா இருந்தாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது ஏடாகணுமா தான் பேசிக்கிட்டு இருக்க. சபையில ஒரே கூச்சல் குழப்பம் தான் வராங்க. சபாநாயகர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அப்படி இருந்த மந்திரிங்களை உட்காரன்ட்டு அவரு கூட அப்படி இருந்தால் அவங்க தான் ஓன்னு கத்துறாங்க. அவங்க ரத்தத்திலே ஊறி போனது டிஎம்கே கட்சியில். அது வந்து அநாகரிகெல்லாம் பற்றி பேச முடியாது. அவங்க அந்த காலத்துலேருந்தே அது மாதிரி தான். அதனால அவங்கள கை நீட்டி பேச வந்து எல்லாரும் பேசுவாங்க. அது மேனேஜர்ஸா எல்லாருக்குமே கை நீட்டி பேச வந்துடும். ஆனால் இறங்கி வந்து அடிக்கிறது, சேலை பிடிச்சி உருவுறது, முடிவை பிடிச்சி இழுக்கிறது, இது வெயிட் தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து திமுகவுடைய கலாச்சாரம். எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் மக்கள்? அதுக்காக தான் இப்போ மாற்றத்தை கொண்டாந்து இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி திருப்பி பண்ணியிருந்தா திருப்பி வந்து எந்த ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் இதே விஜய் ஆட்சி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஆமாம். டிஎம்கே செஞ்சதுல அவங்களுக்கு வந்து அதான் இந்த மகளிர் உரிமை தொகை, அது வந்து 1000 ரூபா கொடுக்காது. 1000 ரூபா கொடுத்தனால பொதுமக்கள் மகளிர்லாம் விருப்பப்படுறாங்க. இலவச பஸ் பயணம், இது 2 விரும்புகிறாங்க. ஆனால் அதான் சொல்கிறாங்கல்ல, 1 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா ஆச்சுன்னு போயிடுறாங்க. அவ்வளோதான். அது 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 வந்து 1 ரூபா கொடுத்து 100 ரூபா அடிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதுவுமே பண்ணல, மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்ல அதெல்லாம் வரவேற்கத்தான். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. மக்கள் உரிமை மகளிருக்காகலாம் கொடுக்கறதெல்லாம் உண்மையில வரவேற்கத்தான். இது மாதிரி பஸ் பயணம் அதெல்லாம் வந்து செயல்பாடு வந்து ப்ராஜெக்ட்லாம் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. இந்த அசம்பிளியில் பண்ணுறது, சில வருமானதெல்லாம் அது மாதிரி பண்ணுறது மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோமே தவிர செயல்திட்டலாம் நல்லா தான் இருக்குது. பிரிட்ஜு கட்டுறது, இது வரைக்கும் அவங்க வாயிலேருந்து அந்த ஊழலை வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க வாயிலேருந்து வந்தது இல்லை, சொல்ல மாட்டாங்க. அதை ஏன் அப்படி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க அதான் சொல்லணும், அவங்களுடைய மேனேஜரும் அதுதான். அவங்களுக்கு அதை பழக்கம், அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அரசியல்வாதி ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது. எந்த விஜயம் இருந்தாலும் சரி, யார் அளவுகோல் எம்ஜிஆர் எல்லாம் வந்து ஒரு அளவுகோல் தான். 1 ரூபான்றத 50 பைசா, இவங்க 1 ரூபான்றத 5 ரூபா ஆகுறாங்க. அவ்வளோதான். எந்த அரசியல்வாதியும் ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கடைசியில் அந்த கடன்லாம் வந்து மக்கள் மேலே தானே போய் விழுவுது. அது எப்படி அது தீர்க்க முடியும்? அதுதான் மக்கள் மேலே தான் வரும். தீர்க்க முடியும், தீர்த்தான் ஆகணும். ஆனால் அவ்வளோ மக்கள் வந்து பயன்பெறது இல்லையே. இல்லை, எது பயன்படுத்தல, அவ்வளவும் வந்து மக்களுக்கு சேர்றது இல்லைல்ல. அவ்வளோ ஊழல் நடக்குது. ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு என்னமோ ஏழையா தானே ஒன்று இருக்கு. அதுதான் சொல்லணும். இலவசம் வாங்குறாங்க, இப்போ வசதியாக தான் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. நாட்டில் அது ஒரு பிரம்மையாக ஏழைன்னு ஆகி போச்சு. அவ்வளோதான். எவ்வளோ சாதாரண ஏழை வீட்டில் 2 சிலிண்டர் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் வசதி. அது போதாதா? இப்போ நான் கூட ஆட்டோக்காரன் இருக்கேன், ஓரளவு டெய்லி ஒரு 500 ரூபா 400 ரூபா 700 ரூபா அது மாதிரி சம்பாதிக்கிறோம். அது இதை கூட இல்லாமல் வறுமையில் இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. விஜயகாந்த் பண்ணி இருப்பாரு, பண்ணாதுன்னு சொல்ல, அவர் பண்ணாரு. ஆனால் கூட்டணியில் போயிட்டு விழுந்து இதுவாயிட்டாரு. இதுக்கு முன்னாடி மூப்பனார் ஐயா ஜெயிச்சிருந்தா தனியாக நின்றுந்தாருன்னா அவர் தான் சிஎம். ஆனால் அவரை கூட்டணியில் இழுத்து போட்டு அமுக்கி விட்டாங்க. அவரும் அதே மாதிரி. சீமா வந்து
அது பேசுறது ஒரு நிலை இல்லாத பேச்சு. களத்தில் போராடுவார், அப்புறம் எங்கள் அண்ணன் நிற்கிறான், என் மாமன் நிற்கிறான், எங்கள் ஐயா நிற்கிறாரு, எங்கள் பெரியவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி களத்தில் கடமானா தொண்டர்கள் என்ன செய்வான்? கொஞ்சம் பேருக்கு செய்வான். ரெண்டாவது இலவசம்னா வேணாம், 100 நாள் வெள்ளம் வேணாம், இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு. மக்கள் வந்து இப்போ அது பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அது அன்றாட அத்தியாவசிய பொருள் மாதிரி இலவசம் வந்து ஒரு பொருளாகி போச்சு. அப்போ கொடுக்க வேணான்னு அவரை நிராகரிக்கிறாங்க. கொள்கை நல்லா இருக்கலாம், ஆனால் இந்த நடைமுறைக்கு ஒத்து வரல. அவர் வந்து விலகின்னு வரோம். நானே வந்தவன் தான். போன முன் அசம்பிளிக்கு இங்கே மோகன்ன்ற ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நின்னார், அவருக்கு நான் வாக்களித்தேன். ஆனால் அது இது இல்லை, நானே இப்போ விலகிட்டு வரேன். அது மாதிரி எவ்வளோ பேர் விலகி இருக்காங்க. இப்போ தசமலை டிவி நியூஸ்லாம் பார்க்குற ஒரு வழக்கறிஞர் விலகி இருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் விலகின்னு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது, மத்திய அரசு அந்த இது எம்எல்ஏ ஆன மினிஸ்டர், அதுல வந்து இவர் கலந்துக்கிட்டா இவர் வந்து அதுல ஜெயிப்பாரா? அதுல இன்னொரு எலெக்ஷன் இப்போ சீமானா அவர் வாய்ப்பே இல்லை. இனிமே வாய்ப்பே இல்லை. இல்ல இவரை உள்ள அமிச்சா நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறது? சீமான் அவர்களை வந்து என்ன சாதிப்பார்? ஒரு கை ஓசை வருமா? இப்போ உடனே என்ன ஈழத்தை பத்தி பேசாரு, வைகோ பேசாத்தி அவர் பேச போறாரு. அவர் திருமாவளவன் தான் இங்க விடுதலை சிறுத்தையில் இருக்கும்போது இலங்கையை பத்தி அவ்வளோ பேசினாரு. இப்போ மத்தியில் இருக்காரு, என்ன பேசியிருக்காரு? அதே மாதிரி தான் சீமா பேசுவாரு. ஈழத்தை பத்தி பேசி புரோஜனம் இல்லையா? எதுக்காக வந்து நான் அவர் கூட அந்த ஈழத்துல போயிட்டு மான் கறி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நான் ஆமக்கறி வந்து சாப்பிட்டேன், அதுல பயணம் பண்ணேன், அதெல்லாம் ஏன் சொல்லணும்? அந்த மாதிரி அவர் விளம்பரப்படுத்திக்கிறாரு. இப்போ நான் கூட ஒரு காலத்தில் தலைமை செயலகத்தில் லா மினிஸ்டர் ரூம் பொன்னையன்ற ரூமில் நான் பியூனா வேலை பார்த்தேன். அப்போ விடுதலை புலி பிரபாகரன் ஐயா, கிட்டு, பாலசிங்கம் நிறைய பேரை நான் சந்திக்கிற வாய்ப்பு வந்தது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அது சில பேருக்கு சும்மா சொல்கிறேன் அப்படின்வாங்க. அது நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விளம்பரம் மாதிரி ஆகுது இல்லை? நாங்கள் பியூனா தபேதார வேலை பார்த்தேன் சட்டத்துறை அமைச்சரில். அப்போ அவங்க வருவாங்க தலைமை செயலகத்துக்கு. அதனால் ஒரு வாய்ப்பு, அது மாதிரி அவர் எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், சொல்லலாம். பிரபாகர் வந்து இங்க வந்துட்டு தலைமைச் செயலகம் வரைக்கும் வந்திருக்காரா? அவர் உள்ள எம்ஜிஆர் பீரியட்ல இருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்ல வந்திருக்காங்க. ஜனங்களை திட்டுற இன்னும் இருக்க விலைக்கு தான் வருவாங்க. அவர் நினச்சிக்கலாம் ஜனங்களை திட்டு நம்மளு இன்னும் வேலைக்கு தான். அவர் சொல்கிறார் நான் 100 ஆண்டு இடிப்பேன் அடிப்பேன்னுவார், வேலைக்கு ஆவார். புரியுதுங்களா? மக்களை வந்து அவங்களுக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய அடிப்படைஞ்சு அதை ஏற்றுக்கணும். அந்த தீர்ப்பை முட்டாளு பைத்தியக்காரங்க கும்பல் அப்படின்ற அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எப்படி இருப்பாங்க தான் செய்வாங்க. இப்போ சில கட்சியை ஒன்றா சேர்ந்து நான் கூட்டணியில் உங்களை பொது வேட்பாளர் நிற்க வைக்கிறேன், ஜெயிச்சு உள்ளே போன்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி அவர் இதெல்லாம் நினைக்கிறாரு. கூட்டணியே வேணான்றாரு, அப்புறம் கூட்டணி இப்போ நுழைகிறன்றாரு. அப்போ அவருடைய கருத்தில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி தான். அதே மாதிரி இல்லை, ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறது தான் எதிர்கட்சியுடைய இது. அதனால் விமர்சனம் பண்ணுவார், அவ்வளோதான். ஒரு காலத்தில் விஜய் தம்பி வாங்க அப்படின்னாரு, இப்போ போங்கன்றாரு. அது மாதிரி தான். வேறு பணம் வாங்கிட்டு சில விவசாயி நான் ஊர் கடந்து போயிருக்கலாம், இல்லை வேறு எங்கன்னா இடம் பெயர்ந்து போயிருக்கலாம், இல்லை அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. இவங்க போய் அவங்கள போய் கேட்க முடியுமா? இல்லை நிலத்தை கொடுத்துட்டு எனக்கு பணம் கொடுங்க கேட்க முடியாதுல்ல. அதனால் வேறு எதுனா மாட்டுக்கு இது பண்ணுறது ஐடியா பண்ணலாம். விமான நிலையத்துக்கும் தொழிற்சாலைக்கு வித்தியாசம் இருக்குது. விமான நிலையம் குறிப்பிட்ட தூரத்துக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு, தொழிற்சாலைக்கு ஒரு ஆளுக்கு இருக்கலாம்ல, சுற்றுச்சூழல்ல அதில் ஒரு ஆளுக்கு அஜி சாவலாம். இல்லை இதுக்கு முன்னாடியே போராடினாங்க. இதே சீமா அங்கே வரக்கூடாதுன்னாரு. நிறைய பேர் அதை எழுத்தாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே இவரும் அதை வேணான்றார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பண்ணது ஒன்றும் தவறே இல்லை 100% தவறு இல்லை. சொல்றேன்னா இப்போ இருக்கிற மினிஸ்டர்லாம் கொஞ்சம் புதுசுன்றதுனால இப்போ கூச்சலிட்டோன்னா அவங்களுக்கு என்ன பேசணுன்னு மறந்து போகுது. அதை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. கூச்சல் போட்ட அப்படியே கம்மி சைலண்ட் ஆயிடுறான் அப்படின்னு. அதுக்கு ஓரளவுக்கு அனுபவம் ஏந்து பேசினா உடனே தேமுதிக அந்த அம்மா சொல்கிறாங்க முந்திரி கோட்டை மாதிரி முன்னான்னு தெரிஞ்சவங்க தான் சொல்லுவாங்க, தெரியாதுங்க எப்படி சொல்ல முடியும்? அது முந்திரி கோட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் திருப்பி வேறு என்ன சொன்னால் ஒரு பெண்மணி கூட பார்க்காம இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்ல தானே செய்வாங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது. எடப்பாடி வந்து போன 5 வருஷத்தில் வய துறைகளை அவருக்கு டிஎம்கேக்கு அப்படியே ஜால்ரா அடிச்சுன்னு அப்படியே காலத்தை ஓட்டினார். பன்னீர்செல்வம் அதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு டிஎம்கேல இருக்கிற மந்திரிங்க எல்லாமே ஆதிக்கம் பண்ணுறவங்களாம் அண்ணாதிமுகல போனவங்க தான். இந்த இவங்களை கை காலத்தில் அர்த்தமே இல்லையா? அவர் பன்னீர்செல்வத்தோட இடம் மாறி நீ இடம் மாறி இருக்கிற, அப்புறம் அவரை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? போட்டோ வச்சு அது வேற பண்ணிட்டு அவர் அதை கூட வச்சுட்டு இருக்காரு, கொடுத்துருக்காங்க. அது அப்படி இருந்தா கூட நீ இடம் மாதிரி வந்துட்டல,
உன்னை நம்பி வந்தவங்க எவ்வளோ பேர் போயிட்டான். எப்படி ஒரு தினகரனை நம்பி ஒரு 11 எம்எல்ஏ போய் வேஸ்ட் ஆனாங்களா, அதே மாதிரி இவரை நம்பி நிறைய பேர் வேஸ்ட்டு தான் ஆனாங்கல்ல. அப்புறம் நீ அவரை கைவிட்ட யாருக்கு? சபாநாயகர் கூட ஏடிஎம்கில் இருந்தவர் தான், இங்கே வந்தார், மூப்பனாருக்கு போனார், மாறி மாறி. அது அரசியல் அது அது போக்கில் நான் கூட ஒரு தொண்டை, இவன் அதிமுக தொண்டை உண்மையிலேயே. ஆனால் நான் இப்போ ஒன்று பேசி பண்ணி அவர் தொண்டை போகிற போக்கில் பேசி போகிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும், வேறு வழியே கிடையாது. ஆமாம், அமைச்சர் சொல்கிறாரா, வன்னி அரசு சொல்கிறாரா, அவர் பெருந்தன்மையாகிறாரு, அவர் சொல்கிறது தானே. அதே ஐஎம்எல் இருக்கிறவங்க சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல? அவங்களுக்கு தெரியும். அப்படியே கூட இருக்கலாம் மாடலோட. 50 வருஷமா ஐயுஎம்எல் அவங்க கூட இருந்த கட்சியா. ஆமாம், பட் ஆனா 50 வருஷமா இல்லாத ஒரு இது வந்து ஒரே நேரத்துல தூக்கி போட்டு வர்றது காரணம் வந்து டிஎம்கே ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் வைக்கிறாரு அவர். ஆமாம், அது அவரே சொன்னார். என்ன, இது வந்து எந்த முதலமைச்சரும் என் ஆஃபீஸுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் விஜய் சார் வந்தாங்க, எங்களுக்கு அவ்வளோ பெருமை ஆயிடுச்சு, எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணோம், புது சேரு டேபிள். அப்போ அவருடைய மன மகிழ்ச்சி எவ்வளோ இருந்திருக்கும். ஒரு முதல் மந்திரி நம்ம ஆஃபீஸ் தேடி வர்றாருன்னா அது தப்பு இல்லையா? யாருமே வந்தில்லைன்ற. டிஎம்கேலேருந்து அவங்க தான் வந்தாங்க, யாரும் அவர்களை போய் கூப்பிடல பண்ணலை. அங்கே நிலைமை இது பண்ண முடியாமல் தான் இங்கே வந்தது. அம்மா சொல்லிக்கிறதுங்க, கலையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இவங்க சொன்னால் கலைஞ்சிட முடியுமா என்ன? அது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எப்படிங்க அது பண்ண முடியும்? அது இவங்க சொல்லிக்கலாம், இவங்களா பேசிக்கலாம், பண்ணிக்கலாம் ஒழிஞ்சு அது வந்தது தாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தது தான். ஆமாம், இவங்க சும்மா 4 சீட்டு 3 சீட்டு இவங்க பதவி அவங்க இதில் வந்து ஜெயிச்சிருக்காங்கல்ல. இவர் திருமாவளவன்லாம் வந்திருக்காங்கல்ல. இப்போ அவங்களுக்கு பதவி எதுவும் கொடுக்கல, இவர் வந்து கொடுத்துருக்காருல்ல. அதை பாராட்டக்கூடிய விஷயம் தானே அது. அப்புறம் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாதுல்ல. வந்து 1 மாதம் 1.5 மாதத்துல அதை செய்யலை இதை செய்யலைன்னு இவங்க நெருக்கடி பண்ணுறதுல வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்சி ஆண்டுட்டு போகும்போது தான் அது எந்த அளவுக்கு முடிவெடுப்பாங்க. மக்களுடைய கருத்து வந்து அப்போ தான் தெரியும். 5 வருஷம் ஆண்ட மரக்குன்னு தான் அதனுடைய கருத்தை தெரியும். அப்போ தான் மக்களுடைய வெளிப்பாடு வந்து தெரியும். அதுக்கப்புறம் யார் வர்றான்னு பார்க்க முடியும். ஆமாம்மா, அது இல்லாமல் நம்ம அதை சொல்ல முடியாது. ஏற்கனவே ஆட்சி சரியா செய்யாத ஆளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா, இல்லை புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? அடுத்த புது ஆள் தான். யார் நல்ல மக்களுக்கு யார் டிஎம்கே திருப்பி இல்லைங்க, அது எப்படிங்க கொடுப்பாங்க? நல்லா செய்யலைன்னு தானே அவங்க மக்கள் மாற்றி போட்டிருக்காங்க. செய்யாத போது அவங்களுக்கு எப்படி செய்ய முடியும்? போட்டு போடுவாங்க. அதனால் இன்னும் யாரும் இவங்க இப்போ இது செய்யலைன்னா கூட மற்ற கட்சி அவன் வந்து புதுசாக வந்து செய்ய வரானோ அவனுக்கு தான் போட முடியும். மக்களுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்கள தாங்க மக்கள் பார்ப்பாங்க. ஆமாம்.